உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கு நான் பலன் சொல்ல ஆரம்பித்தால் கல்லும் கூட கண்ணீர் விடும். இது என்ன புதுசாக இருக்குது டேக்லைனு. பாருங்கள், கடகராசிக்காரர்களை நான் இன்றைக்கி நேற்று பார்க்குறேன், எல்லா நாளும் பார்க்குறேன். கடகராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். கடகராசிக்காரர்கள்லாம் எனக்கு சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளை தமிழ்லேருந்து நமக்கு ஃபோன் வரும், கடகராசி ஏஸ் ஐஎம் கடகராசி. கடகராசிக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மிக முக்கியமான விஷயமே என்னென்னா, இவர்கள் வாழ்க்கையில் சார் இவெல்லாம் ஒரு பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லை சார், நான் பொதுவாக கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் சார், ஆனால் இந்த சனி பகவானை பற்றி பேசினா எனக்கு நல்லதே வாயில் வரமாட்டேங்குது சார். ஏன் சார், ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய ப்ராப்ளத்தை கொடுத்தா அனுமானுக்கு கொடுக்குற வேலையை கொடுக்குறாங்க சார். எவ்வளோ வேலை சார் ஒருத்தர் செய்கிறது? காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் சார், ராத்திரி 1 மணிக்கு தூங்க விடுறானுங்க சார். ஃபுல் பிஸியாக வச்சுருந்துருப்பார் இந்த 2.5 வருஷம். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார் என்றால் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கூட வாழ விடாமல் பண்ண ஒரு ஆள் யாருன்னா அது சனி பகவான் தான். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அஷ்டம சனியில் என்னென்னலாம் நடக்கும் அதெல்லாம் எங்களுக்கே தெரியும் சார். 2.5 வருஷமாக தான் நடந்துருச்சே. இப்போது அந்த சனி 9ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் கதவு திறக்கப்பட்டது, இந்த சிறையின் கதவு திறக்கப்பட்டது. 2.5 வருஷமாக ஒரு ஜெயிலில் பிடிச்சி போட்டிருந்தார் இந்த சனி பகவான். இந்த என்ன சொல்கிறது, குயிலை பிடிச்சி குண்டில் அடைச்சி அந்த மாதிரி என்னை ரொம்ப சோதிச்சிட்டா சார். இனி கவலைப்படாதீங்க, இனி நீங்கள் சிறகடித்து பறக்கலாம். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். என்றைக்குமே இந்த 9ஆம் இடத்து சனி பகவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திரிகோண பலம் பெற்றவர். இந்த 8ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் கஷ்டங்களை தந்தவர். இனி உங்கள் வாழ்க்கையிலே மாறுதல்களை நல்லவற்றை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1 அதான். 9லிருந்து 9, 10, 11 பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது என்ன? லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அடி தூள் அடி போலே. அப்போ என்ன ஆகுது, கடகராசிக்காரர்களுக்கு திடீர்னு லைஃப் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போகுது. நடந்து போயிட்டு இருந்தீங்க 2x 3x 4xல போயிட்டுருக்கு லைஃபு. என்ன திடீர்னு லைஃப் இவ்வளோ வேகமாக போகுது? போகும் சார், போகும். காரணம் என்ன? உங்களுடைய சனி பகவான் வந்து உங்களை எதை பார்க்குறார்? உங்களுடைய 11ஆம் இடத்தை லாபத்தை பார்த்துடுறார். அடுத்த சனி பகவான் என்ன பண்ணுறார்? அப்படியே என்ன பண்ணுறார்? நெக்ஸ்ட் உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி. இப்போது 2.5 வருடங்களாக நரகத்தை அனுபவித்த, என்ன சார் வார்த்தையை போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க, ஜெயிலுன்னீங்க, அடுத்து நரகன்னீங்க. ஆமாம், அதுக்கும் மேலே நீங்கள் கடகராசிக்கா கீழே கமெண்டில் போடுங்க. ஆமாம் சார், சனி பகவான் உங்களை ரொம்ப நல்லா வச்சுருந்தாருன்னு போடுங்க. நான் இனிமேல் கடகராசி பற்றி எதுவுமே பேசலை, விட்டுருங்க. இந்த ஆள் சும்மாவே அவ்வளோ வேதனைப்படும். ஏன்னா ஜென்ரலாகவே சனி பகவான் கடகராசிக்கு 8 கூடையவன் சனி ஜென்ரலாகவே. அப்போ என்ன ஆகும்னா, 8 கூடையவனாக இருக்கின்ற சனி பகவான் ஆட்சி பெறும் பொழுது அஷ்டம சனி ஆயிட்ட போது இன்னும் நல்ல காலத்திலே இந்த ஆள் நம்மளை செய்வான், இவன் வேற. அப்போது திடீரென்று சிறையின் கதவுகள் திறந்ததைப் போல நீங்கள் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி அடைகிறீர்கள். நீங்கள் எடுத்துக்கின்ற காரியங்களில் வெற்றி அடைகிறீர்கள். அடுத்து சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம், இதெல்லாத்தையும் சனி பகவான் பார்த்துறார். இப்போது உங்களுடைய வியாதிகள் தீருகிறது, கடன் தீருகிறது, கஷ்டம் தீருகிறது. இதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ எதுக்கு கடன் தீரணும்னு இவர் சொல்கிறாரு என்றால், ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, 2.5 வருடமாக இஎம்ஐயே கட்டாமல் ஓவர் டியூவாகவே ஓட்டினது எத்தனை இஎம்ஐ. என் வாழ்க்கையில் நான் சந்தித்ததை சொல்கிறேன். எனக்கு ஒரு கடன் வந்தபோது நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், 127 பெண்டிங் பேமெண்ட்டு ஒரே வருஷத்தில். 1 2 இந்த பெண்டிங் பேமெண்ட்லாம் பேங்க்கரே சொல்லிட்டான், உங்கள் சிபில்லாம் கிளியர் ஆகிறதுக்கே 1-2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் சிபிலே கிளியர் ஆகட்டான். அப்போ சிபில் தேவையில்ல, 1 தேவையில்ல போலான்ட்டேன். அந்த மாதிரி இந்த 2.5 வருஷத்தில் உங்கள் சிபிலுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்கேயே பாரு, இந்த சிபிலில் 400 300ல் போயிட்டுருக்கு. இவனை என்னைக்கு இவன் எந்திரிச்சு 800க்கு வந்து
இதெல்லாம் ஆவர வேலையா பாஸ்? அப்போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முதல்ல உங்களை நீங்கள் சரி பண்ணிக்க போகிறீங்க, கடன் அடைக்க போகிறீங்க. 11ஆம் இடம் என்பது நண்பர்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் நீங்கள் சந்திப்பது இறைவன் தந்த வரம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நல்ல நண்பர்கள் பொதுவாக கிடைக்கிறது இல்லை, வெரி ரேர். நமக்கு யாரையாவது ஒருத்தனை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ இவனை பிடிக்கல அப்படின்னா என்ன செய்யலாம்? எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிடணும். ஏன் சொல்லுங்கள்? நம்ம கூட சேர்ந்தப்பறம் உருப்படாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நண்பர்களில் நம்ம நல்லா போயிட்டுருப்போம், இவனுக்கே ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, இவன் எங்கேயோ போய் 2 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டு வந்துட்டான். இவர் நமக்கு ரெஃபர் பண்ணுவார், ஷேர் மார்க்கெட்டில் நீ நல்லா சம்பாதிக்கலாம். நான் சும்மா இருந்த என்னை கூப்பிட்டு போய் என்னையும் இன்வெஸ்ட் பண்ண வச்சுருவான். இவனுக்கும் போச்சு, எனக்கும் போச்சு. நண்பர்களே, நிறைய நண்பர்களால் நமக்கு லாஸ் தான். ஆபத்தில் காப்பாற்றுறவன் நண்பர்கள்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஆபத்து காரணமே அவன் தான். அது அந்த மாதிரியான கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத நண்பர்கள்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு போய் உங்களுக்கு தேவையான நல்ல விஐபி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரே ஒரு நண்பன் இருந்தாலும் சரி, உருப்படுற மாதிரி ஒரு நண்பன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ இப்போ 11ஆம் இடத்து சனி பார்த்து என்ன பண்ணுறார்? 10 வருஷமாக என் கூட தான் சார் சுற்றி இருந்தான், எனக்கு யார் ப்ராப்ளம் தெரில. சனி பகவான் வந்து 10 நாளில் தூக்கி வெளியே போட்டுருவார். இங்கே பேர் தான் ப்ராப்ளம், தூக்கி வெளியே போட்டுருவார். அதுதான் சனியோட ஸ்பெஷல். 11ஆம் இடத்தை பார்த்துட்டார். மாமனாருக்கு நமக்கும் அப்படியே லைட்டாக வாய்க்கா தகராறு, அதெல்லாம் சரியாகி இனிமேல் மாமனார் உங்கள்கிட்ட பிரியமாக இருக்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். உங்களோட கூட பிறந்தவங்கெல்லாம் உங்கள்கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க, அதையெல்லாம் சரி பண்ணிடுவார். அதே மாதிரி முயற்சியை தாண்டி 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். நண்பர்களே, ஒரு வாழ்க்கை கடகராசிக்காரர்களுக்காக சொல்லுகிறேன், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இதை நான் அடிக்கடி பிளே தமிழில் ஒரு 200 தடவை சொல்லியிருக்கேன். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். என் லைஃப்பை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. கடகராசி அஷ்டம சனி வந்தப்போவே ஃபேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ 3ஆம் இடத்துல புதிய முயற்சிகள் தருவார். புதுசாக ஒரு கடை போடலாம், ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இந்த இடத்துல இந்த ப்ரைம் லொக்கேஷன் இது, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். தைரியமாக இறங்குங்க. இங்கே பாருங்கள், அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கிற அந்த ஒரு படி தான். நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறாரே நண்பர்களே, அந்த கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்கிய போது சொல்கிறாங்க, நிலவில் கால் வைக்க சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய உதவி கேப்டனாக தான் இருக்கார். பெரிய கேப்டனுக்கு நியூஸ் வருது, பெரிய கேப்டன் பயந்துட்டார், கால் வைக்க பயமாக இருக்குன்னு. ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் தைரியமாக இறங்கி கால் வச்சார். இன்று வரை நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலவில் கால் வைத்த முதல் மனிதன். ஆனால் அது ஒரு சப் கேப்டன் தான், அவர் மெயின் கேப்டன் கிடையாது. அந்த தைரியம் அந்த நேரத்தில் கால வச்சார் பாருங்க, அது மாதிரி தான். அப்போ புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு. 3ஆம் இடத்தை புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண, அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ண, தைரியமாக இறங்குங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது குரு பகவானுடைய வீடு. கல்லீரல் ப்ராப்ளம் லைட்டாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போய் அது சீரியஸாக போய் சிவியராக போயிடுச்சு. வாய்ப்பு தராரு, ஓடி போயிருங்க. இப்பயே உடம்பை காப்பாற்றிக்கிங்க. ரெகபுலேஷன் சென்டர் போகிறவங்கெல்லாம் போய் சரி பண்ணிட்டு வந்துடுங்க, டீடாக்ஸ் பண்ணிடுங்க, லிவர் ஃப்ரீ ஆளாக மாறுங்க. அது மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 வருஷமும் உங்களை நீங்களே ரெனியூ பண்ணிப்பீங்க. முதல் ஒரு வருடம், அடுத்த ஒரு வருடம் 2027 சூப்பராக சம்பாதிப்பீங்க. ஆக கடகராசிக்காரர்கள், இனி கடவுள் உங்களை பார்த்து விட்டார், கவலை வேண்டாம்.